ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க. கமல் டஸ் கால். கமல் டஸ் கால். கமல் கால்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அல்லது இது வந்து மிஸ்டேக்கா, தவறா இருக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ரெண்டுமே கரெக்டு தான், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, கமல் கால்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும், இங்க சப்ஜெக்ட் வந்து கமல் இருக்கு, சிங்குலர் நவுன் இருக்கிறதுனால, சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால கால்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இந்த B1 verb இருக்கு இல்லையா, இந்த ப்ரெசன்ட் verb, இது கூட நம்ம வந்து எஸ் ஆட் பண்ணணும். இது வந்து ரூல், சிம்பிள் பர்சன்டேஜ். கமல் கூப்பிடுகிறான் அப்படின்னு அர்த்தம். கமல் பிளேஸ், கமல் விளையாடுகிறான். கமல் குக்ஸ், கமல் சமைக்கிறான். கமல் லிவ்ஸ், கமல் வாழ்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மீனிங்ல இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கால்ஸ் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்னன்னா டஸ். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பை நம்ம ஸ்பிளிட் பண்ணோம்னா என்ன இருக்கு? டஸ் இருக்கு. இதுவே நம்ம வந்து கால்டு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, கால்டுன்னு சொல்றோம்னா அதுல என்ன ஆக்சிலரி வெர்ப் இருக்கு அப்படின்னா டிட் இருக்கு, அது பாஸ்ட் டென்ஸ். இது பிரசன்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இங்க எஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னது? இந்த டஸ் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஆனா இங்க எஸ் இல்ல, பாத்தீங்களா? ஏன்னா இதை ஸ்பிளிட் பண்ணி இங்க எழுதியிருக்கோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா இது எந்த இடத்துல நம்ம கரெக்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ, சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங்னா, எம்பசைஸ் பண்றதுக்கு, ஒரு அழுத்தி கூறுவதற்கு நம்ம வந்து இப்படி நம்ம யூஸ் பண்றோம். இப்ப கமல் டஸ் கால் அப்படின்னா யார் கூப்பிடுறா? கமல் கூப்பிடுறான். ஏய் நல்லா பாரு, யார் கூப்பிடுறா? டேய் கமல் தாண்டா கூப்பிடுறான் அப்படின்னு நம்ம எம்பசைஸ் பண்றோம், பாத்தீங்களா? அதுக்கு தான் நம்ம வந்து இங்க டஸ் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ இங்க கமல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கிறதுனால டஸ் இருக்கு. சப்போஸ் வந்து மை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, இப்போ ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு, மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி சொன்னா எப்படி வரும்? டூ கால் அப்படின்னு வரும் இல்லைங்களா? ஏன்னா இங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரலா இருக்கிறதுனால இங்க கால்ல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பை ஸ்பிளிட் பண்ணோம்னா டூ. அப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் டூ கால். இப்போ நீங்க வெளியே போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறதுனால நீங்க வெளியே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பேரண்ட்ஸ் கேட்கறாங்க, ஏய் யாரா கூப்பிடுறா அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா கூப்பிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னா, ஏய் யார் கூப்பிடுறா அப்படின்னு கொஞ்சம் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் கேட்கறாங்க, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு அழுத்தி சொல்றோம் இல்லையா, எம்பசைஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்சிலரி வெர்பை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். இது வந்து பிரசன்ட் டென்ஸ்க்கு. சப்போஸ் பாஸ்ட் டென்ஸா இருந்து வச்சுக்கோங்களேன், அவன் தான் கூப்பிட்டான் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? ஹி டிட் கால் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல எல்லா சிங்குலர் நவுனா இருந்தாலும் சரி, ப்ளூரல் நவுனா இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் சிங்குலர் ப்ளூரல் எதுவா இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸ்ல டிட் தான். அவங்க தான் கூப்பிட்டாங்க, தே டிட் கால் அப்படின்னா எம்பசைஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.